கண்ணகியை விட்டுவிட்டு மாதவியிடம் சென்ற கோவலன் மாதவியை பிரிவதற்கான மாதவியிடமிருந்து தான் பிரிவதற்காக ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும் என்ற போது மாதவியை பார்த்து கோவலன் கேவலன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய காதல் நாடக காதல் என்று சொல்லுகிறார். நாடக காதல் என்ற வார்த்தை சிலப்பதிகாரத்துல வருது, தெரியும் உங்களுக்கு. நாடக நூல் பற்றி பல கருத்துக்கள் சொன்னாங்க. நாடகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிந்தவரை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், நாடகம் என்பது போல செய்தல், ஒன்றை போல செய்தல். இலக்கணத்துல போல செய்தல் என்று ஒரு வார்த்தை வரும். ஒன்றை போல் நாம் செய்தல் நாடகம் என்று சொல்லுவார்கள். பாரதியை போல் நான் நடித்து காட்டினால் அது நாடகம், பாவூசியை போல் நடித்து காட்டினால் நாடகம், லட்சுமிபாயை போல நான் நடித்து காட்டினால் நாடகம். நான் லட்சுமிபாய் அல்ல, ஆனால் என் உடல் மொழிகளால் லட்சுமிபாயை நிறுத்த நான் முனைகிறேன். முனைப்புதான். அப்படியே அவரை போல செஞ்சிட முடியாது, அப்படியே சிவாஜி போல நான் பேசி காட்டிவிட முடியாது, நடித்து காட்டிவிட முடியாது. அவருடைய நகலாக நான் செய்தேன். அப்படி நகலாக செய்தல் தான் நாடகம் என்று என் சிற்றறிவு கேட்டியவரை நான் உணர்கிறேன். ஏனென்றால் இதற்கு உதாரணமாக ஒரே ஒரு சொற்றொடரை நான் சிலப்பதிகாரத்திலிருந்து எடுக்கிறேன். அது என்ன சொற்றொடர் என்றால், கண்ணகியை விட்டுவிட்டு மாதவியிடம் சென்ற கோவலன் மாதவியை பிரிவதற்கான மாதவியிடமிருந்து தான் பிரிவதற்காக ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும் என்ற போது மாதவியை பார்த்து கோவலன் கேவலன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய காதல் நாடக காதல் என்று சொல்லுகிறார். நாடக காதல் என்ற வார்த்தை சிலப்பதிகாரத்துல வருது, தெரியும் உங்களுக்கு. அப்ப நாடகம்னா, நான் உன்னிடம் காதல் கொண்டதாக நினைக்கிறேன், ஆனால் நான் உண்மையான காதலை கொள்ளவில்லை. அப்ப அது ஒரு போலி, அப்ப போல செய்தல். அப்ப நாடகம் என்பது போல செய்தல் அப்படிங்கிறாங்க. அந்த நாடகத்தையே நீங்க நூலாக வெளியிட்டால் அது போல செய்தல் அல்ல, அந்த நாடகத்தின் பிரதியாக இருக்கிறது. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். சங்கமுகேசன் தோழர் அதை ஒத்துக்கொள்வாரா என்று எனக்கு தெரியவில்லை. நீங்க நடிச்சு காட்டுனீங்கன்னா அது போல செய்தல், நீங்க எழுத்துல பதிச்சீங்கன்னா அதை பதிவு செய்தலாக நான் பார்க்கிறேன். இவர் ஊர்க்குருவிகள்னு ஒரு நாடகத்தை எழுதி இருக்கிறார். ஊர்க்குருவிகள் அந்த நாடகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா போகுது அந்த நாடகம். நம்முடைய தாகூர் சொல்வாரு, படைப்புகள் எளிமையா இருக்கணும் அப்படிங்குவாரு. எப்படி இருக்கணும்னா அவர் சொல்றாரு, இறைவா நீ எவ்வளவு எளிமையாக இருக்கிறாய் ஒரு கவிதையை போல என்று சொல்லுகிறார். ஒரு கவிதை மாதிரி எளிமையா இருக்க நீங்க அப்படின்னு அந்த காலத்துல எளிமையா இருந்த இறைவனை பார்த்து பாடியிருப்பாங்க. இப்பெல்லாம் கடவுளுக்கெல்லாம் நிறைய சொத்து இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப எளிமை என்பது, எளிமையாக இருத்தல் என்பது ஒரு நாடகத்தினுடைய ஒரு கருதுகோளாக கருதுகிறார்கள். எளிமையா இருக்கும், எளிமையா இருந்தால் எல்லாருக்கும் அது போய் சேரும் என்று சொல்லியிருந்தார்கள். நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் அவர் அந்த நாடகத்தை அவ்வளவு எளிமையா எழுதியிருக்காரு. படிக்கிற போது இது நாடகம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியாது. நம்ம குடும்பத்துல நடந்த ஒரு கதையா அப்படியே போயிட்டே இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நாடகத்துல 10 பேர் 12 பேர் 15 பேர் 20 பேர் எல்லாம் நாடக கலைஞர்களாக இருப்பார்கள். ஆனால் இவருடைய இதுல 4 பேர் தான் அந்த கதாபாத்திரங்கள். சுமதி இருக்காங்க, மாணிக்கம் இருக்காங்க, சாந்தி இருக்காங்க, அப்புறம் ஒருத்தர் கடைசியில ஒருத்தர் வராரு, அவர் ஒருத்தர் இருக்காரு. 4 பேர் தான் அந்த கேரக்டர்ஸ். இந்த நாடகத்தினுடைய கேரக்டர்ஸ் 4 பேர் தான். அவர் என்ன சொல்றாங்க, ஊரே மாணிக்கம்னு ஒருத்தர் ரொம்ப மதிக்குது. இந்த கதைக்குள்ள நான் போக விரும்பல, நீங்க அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம். ஒரு நாடகம்னா எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அடிப்படை சுவடியாக இந்த நாடகத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி எளிமையா அது வருது. மாணிக்கம் அவரை ஊரே மதிக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஊருக்கு அவர் நல்லது செய்யறாரு, காடு கலனி இருக்கு, விவசாயம் பண்றாரு, எல்லாருக்கும் நல்லது செய்யறாரு. அவரை சுமதிங்கிறவங்க விரும்புறாங்க, தன் காதலை அவங்க சொல்றாங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, தன்னோட பழைய காதலை சொல்றாரு. இதெல்லாம் அந்த காலத்து பேட்டர்ன் இல்லைங்களா? பழைய காலத்து பேட்டர்ன் திரைப்படங்கள்லயும் அந்த மாதிரி தான் வரும். சிவாஜி கிட்ட இவங்க காதலை சொல்லுவாங்க, அப்ப சிவாஜியோட இன்னொரு காதலி வந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் இது.
அவர் என்ன சொல்றாரு, என்னோட பழைய காதல் இருக்கு, அந்த சாந்திங்கிற ஒரு பொண்ணு கூட பக்கத்து வீட்டுல இருக்காங்க, அவங்ககிட்ட நான் பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க சொன்ன உடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் வந்து கொஞ்சம் அவரிடமிருந்து விலகி இருப்பதாக சொல்றாங்க. கல்லூரியில படிக்கிற மாணிக்கத்துக்கு வசதி இல்லைங்கிறதுனால தன்னோட ஆடுகளை வித்து கூலி வேலை செஞ்சு அந்த பணத்தை கொடுக்குறா அந்த பொண்ணு. இப்படி கொடுத்துட்டு இருக்கிற அந்த பொண்ணுக்கு ஊரே மதிக்கிற அந்த பொண்ணு என்ன செய்யறா, தன்னோட காதலை சொல்றா. மாணிக்கம் மறுக்கிறாரு. பக்கத்து வீட்டு சாந்தியோட அந்த அரியா பருவத்தில் இருக்கிற அந்த பக்கத்து வீட்டு சாந்தி இருக்கிறாங்க. இப்படியே போற அந்த கதை ஒரு கட்டத்துல என்ன மாறுது அப்படின்னு சொன்னா, ஒருவர் இறந்து படுகிறார். இதுல சுமதி இறந்துடுறாங்க இல்லைங்களா, சாந்தி இறந்துடுறாங்க. 2 பேர் தான், சுமதி ஒண்ணு சாந்தி ஒண்ணு, பிரச்சனையே இல்லை, 2 பேர் தான். இரு கோடுகள், அந்த இரு கோடுகள்ல எந்த கோடுகள் அப்படிங்கிறது தான். அப்ப அந்த சாந்தி இறந்து போறாங்க. அவங்க மாமனுக்கும் இவங்களுக்கும் வருகிற சண்டையில கத்தியில குத்து வாங்கி தான் இடையில் புகுந்து அவங்க இறந்து போறாங்க. இவர் திருமணம் பண்ணி அவர் இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி. அப்ப 2 பெண்களுக்கு இடையேயான உணர்வுகளை சொல்லுகிற ஒரு நாடகம். அது எப்படி சொல்லுது, அந்த உணர்வுகளை எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னா, விட்டு கொடுத்தல் பண்பு அந்த காலத்துல எப்படி இருந்தது, தனக்காக தனக்கு இவ்வளவு செய்தவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை நான் தத்தம் தருகிறேன் என்று சொல்லுகிற ஒரு பெண், தன் உயிரையே தர துணிந்த ஒரு பெண். இந்த 2 பேர்களை பற்றிய ஒரு நாடகம். ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப எளிமையான நாடகம், நேர்கோட்டில் எழுதப்பட்ட ஒரு நாடகம். எங்கேயும் இந்தியாண்டையும் போல நிறைய ஜிக்ஸாக்கெல்லாம் எதுவுமே இல்லை. இதை யாருக்கு நீங்க படிக்க கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, வளரிளம் பருவத்தில் இருக்கிற நம்முடைய குழந்தைகளுக்கு இதை படிக்க கொடுக்கலாம். நாடகம் என்றால் என்னவென்று அதனுடைய அடிப்படையை அறிய விரும்புபவர்களுக்கு இதை படிக்க கொடுக்கலாம். இதில் எப்படி அந்த கதாபாத்திரங்களை வடிவமைப்பது, எந்த ஃப்ரேஸ்க்குள்ள அவங்களை வைக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக இந்த நூலை நிச்சயமாக படிக்க வைக்கிறார். ஊர்க்குருவிகள் அப்படிங்கிற அந்த தலைப்பு வச்சதற்காகவே அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் குருவிகள் மட்டும் சொல்லுவாங்க, ஊர்க்குருவிகள் சேர்த்து சொல்லி நான் பார்த்ததில்லை. அவரோட ஊர் மேல இருக்கிற பாசத்துல ஊர்க்குருவிகள் அப்படின்னு வச்சிருக்காரு பாருங்க. அது அது எப்படி சொல்றது அந்த காட்சிய, அந்த ஊர்க்குருவிகள் எப்படின்னா, எங்க போனாலும் மறுபடியும் திரும்பி இந்த ஊருக்கே வந்துருமாமா. சில பறவைகள் அப்படி வரும் இல்லைங்களா, சில விலங்குகள் அப்படி திரும்பி வரும். அப்படி எங்க பறந்து போனாலும் இரவு நேரத்துல எல்லாம் சேர்ந்து கூடடைந்து விடுகிறது. இவர் சொல்ல வருகிறார், நான் அதை இப்படி உணர்கிறேன், எங்க போனாலும் ஒரு பெண்ணினுடைய அந்த மன ஆசைகள் இருக்கு பாருங்க, அதை அவள் ஒதுக்கி வைத்து விட்டு தான் யாரை நேசிக்கிறோமோ அவருக்காக அவரிடத்தில் அடைக்கலம் அடைய வருவதற்காக இந்த ஊர்க்குருவிகள் என்ற வாசகத்தை அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். அவர் எப்படி என்ன நினைச்சு அவர் எழுதினாருன்னு எனக்கு தெரியல. அவர் பார்த்த கிராமம் எனக்கு என்ன பெரிய ஆச்சரியனாங்க, 1960 இருந்து 1970க்குள் நடைபெற்ற கதை இது. எவ்வளோ காலம் கழிச்சு அது இங்க நம்ம தாமியக்கா மேடையில நின்று இருக்கு பாருங்க. இன்னும் என்ன எனக்கு கூடுதல் மகிழ்ச்சினா, இந்த 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட 65ல தான் நான் பிறந்திருக்கேன். 65 பிறந்த எனக்கு 60லும் 70களிலுமா இருந்த ஒரு நூல் என் கையில சேருதுங்கிற போது, வாசிப்பு என்பது காலங்களை தாண்டி நம் கைகளில் சேருது. காலங்களை தாண்டி பாருங்க. இவர் அப்ப அந்த நூல் எழுதுவாரா எனக்கு தெரியாது, நான் இங்கே இருக்கிறேனா இவருக்கு தெரியாது. ஆனால் ஒரு நூல் காலம் கடந்து படிப்பவரையும் எழுதியவரையும் கேட்பவரையும் இணைக்கிறது. அதுதான் ஒரு நூலினுடைய மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன். இன்றைக்கு வந்திருக்கிற பாக்கெட் நாவல்கள், இந்த நாடக நூல்கள் இன்னைக்கு வர்றது கிடையாதுங்க. நிறைய நாடக நூல்கள் வளப்பொழிந்து போய்விட்டது. சிலப்பதிகாரம் நாடக நூல் என்று சொல்லுவார்கள். அதற்கப்புறம் நாடக நூல்கள் வளப்பொழிந்து போய்விட்டது. இன்னைக்கு என்ன மாதிரி வந்திருக்கா, பாக்கெட் நாவல். நம்ம விஜயா பதிப்பகம் ஐயாவுக்கு தெரியும், பாக்கெட் நாவல் வந்திருக்கிறது. சின்ன சின்னதா அதுல ஒரு நாவல் வருகிறது, நிறைய கதைகள் வருகிறது. என்ன மாதிரி கதைகள் அதிகம் விற்கப்படுகிறதுன்னு ஐயா கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு, இந்த குடும்ப சண்டை இருக்கிறது, அந்த மாதிரி கதைகள் அதிகமாக விற்பனை ஆகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்ப குடும்ப பிரச்சனைகளை எழுதுகின்ற கதைகள் அதிகம் விற்பனையாகிறது என்று சொன்னால், இந்த சமூகத்தில் குடும்ப பிரச்சனைகள் அதிகம் இருக்கிறது என்று அர்த்தம். எந்த நூலை நீங்க வாங்கி படிக்கிறீங்களோ
நீங்கள் எதன் சார்புடையவர்கள் என்று உங்களுக்கு தெரிஞ்சு மற்றவர்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்க எந்த நூலை படிக்கிறீங்களோ அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் உங்களோட சார்பு என்ன. இப்ப நான் எங்கேயா போனேன்னா என்கிட்ட எப்பவுமே கேட்பாங்க, நீங்க வலதுசாரியா இடதுசாரியா என்று கேட்பாங்க. ஓ ஐ எம் வெரி சாரி அப்படின்னு நான் சொல்லிடுவேன். நம்ம எடை போட காத்துக்கொண்டே இருப்பார்கள். நீங்க யாரு, என்ன, ஏது அப்படிங்கிற, என்னுடைய ஜாதி என்ன, என்னுடைய மதம் என்ன, நான் ஏழையா பணக்காரியா, நான் நல்லவளா கெட்டவளா, நான் ஒழுக்கமுடையவளா ஒழுக்கமற்றவளா, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முயல்வார்கள். ஆனால் புத்தகங்களை படித்தால் நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வோம். இதுதான் சமூகம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் முறைமை என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அதனால்தான் நான் இவற்றை சொல்றேன், இந்த ஊர்க்குருவிகள் பெயர் வைத்ததற்காக நான் உங்களை பாராட்டுகின்றேன். இன்னும் நிறைய நாடக நூல்களை நீங்க எழுதணும். நாடகங்கள் வழக்கொழிந்து போகாமல் இருப்பதற்காக நிறைய நாடக நூல்களை நீங்க இந்த சமூகத்துக்கு தரணும். இன்னும் கூட கொஞ்சம் கனமான செய்திகளை கூட நீங்க கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய நடக்கிறது, நிறைய விஷயங்கள் அரசியல நடக்குது, சமூகத்துல நடக்குது, மக்கள் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதுவும் பெண்களை குறித்து நீங்கள் எழுதுகிற போது கடைசியில் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு தன்னை கொலை செய்து கொண்டு இந்த மனிதனுக்காக தன் உயிரை மாய்க்கிறார். அப்போ ஒரு பெண் நல்லவள் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அவ உயிரை கொடுக்கணும், அவள் தியாகம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பழைய நினைவு தான் இந்த நாடகம் புறமும் ஊடாடி இருக்கிறத நான் பாக்குறேன். அது தோழரா எழுதின காலகட்டத்தில் அப்படி இருந்துட்டாமா இருக்கும். ஆனா இன்றைக்கு இதை தாண்டி வேறு வேறு விஷயங்கள் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. பெண்கள் தங்கள் வலிகளை சொல்ல முன்னாடி வந்துட்டாங்க. முதல்ல மெதுவா சொன்னாங்க, அப்புறம் கொஞ்சம் சத்தமா சொன்னாங்க, அதுக்கப்புறம் இன்னும் சத்தமா சொன்னாங்க, இப்ப அடிச்சு சொல்றாங்க பெண்கள் இல்லையா? அடிச்சு சொல்றாங்க, எங்களுக்கு இப்படி நடக்குது, நாங்க இனி தாங்கி கொண்டிருக்க மாட்டோம் என்று சொல்லுகிற பெண்கள் இந்த சமூகத்தில் வந்து விட்டார்கள். கணவனுக்காக தான் நேசிப்பவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிற பெண்களாக இன்றைய பெண்கள் இருக்கவில்லை, இருக்கக்கூடாது. அப்ப அது சம்பந்தமான கவிதைகளை, படைப்புகளை, நாடகங்களை நீங்கள் தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தைரியமான பெண்கள், போராடுகிற பெண்கள் இருக்கிற நாடகங்களை அன்றைக்குரிய தோழர் கவிஞர் மணிவண்ணன் அவர்கள் தர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அந்த கவிதைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும், நாடகங்களை படைக்க வேண்டும் என்று சொல்லி, ஊர்க்குருவிகள் என்ற நாடகம் எளிமையான நதி, ஓடிக்கொண்டே சத்தமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற சலசலப்பில்லாத ஒரு நடையில் அது வந்திருக்கிறது. அதற்காக பாராட்டுகிறேன். நிறைய சலசலப்புகளை உண்டாக்குகிற நூல்களையும் நீங்கள் எழுத வேண்டும் என்று உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, மிக்க நன்றி. ரொம்ப நாள் கழித்து பேசுகிறேன். உங்களோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நன்றி.